ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம உங்க லைஃப்ல என்ன நடக்குது, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது, உங்க ஃபேமிலில என்ன நடக்குது, உங்களை பத்தி யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, வாங்க வாங்க காசிப் பேசலாம். ஸோ உங்களை பத்தி யார் காசிப் பேசுறா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அந்த நான் சொல்லும் போது உங்க மனசுல யார் இருக்காங்கன்னு தோணுதோ, யார் உங்களை பத்தி பேசுறாங்கன்னு தோணுதோ, அவங்க நேமோட இனிஷியலை கமெண்ட்ல போடுங்க. அப்படி போட முடியலன்னா ஹார்ட் போடுங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப், யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பீங் டெஸ்டட் ஃபார் லாயல்ட்டி. ஓகே, நீங்கள் யாருக்கிட்டேயோ ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கீங்க. மேபி அது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரோ. யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பீங் டெஸ்டட் ஃபார் லாயல்ட்டி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரோ டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹிடன் அஜந்தா, சம் ஒன் ஹேஸ் எ ஹிடன் அஜந்தா அண்ட் மோட்டிவ்ஸ். அண்ட் யாரோ ஒருத்தவங்க ஒரு கெட்ட எண்ணத்தோட, யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பான எண்ணத்தோட, அதாவது இதுல போட்டிருக்க படம் பாருங்க, பச்சோந்தியோட படம். ஸோ பச்சோந்தி என்ன பண்ணும்னா, நேரத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி கலர் மாத்திக்கும் இல்லையா? அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க இந்த இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க உங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்க நினைக்கிறாங்க. ஸ்பெல் த பீன்ஸ், சம்மோன் இஸ் அபவுட் டு ரிவீல் எவ்ரி திங், நோ ஹோல்ஸ் பேட். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிறதுக்கு உங்களை பற்றி அவங்கள்ட்டையும், அவங்கள பற்றி உங்கள்ட்டையும் ஏதோ சொல்லி கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு உங்களுக்கு இப்போ மைண்டில் வராங்களோ அவங்களோட நேம் இனிஷியலை கமெண்ட்ல போடுங்க. பிளேயிங் போத் சைடு, யாரோ ஒருத்தவங்க உங்கள் சைடும் விளையாடுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட சைடும் விளையாடுறாங்க. ஸோ சுற்றி உள்ளவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லா டைமும் நம்ம கூட நிற்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம லைஃப் பார்ட்னர். ஸோ அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்ல லைஃப் பார்ட்னர் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி டபுள் கேம் விளையாண்டாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே நிறைய பொறாமை இருக்குது. அது யாராக இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே.